வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் ஸ்மார்ட் மணி சீரிஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் ஸ்மார்ட் மணி எந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்கு, எந்த மாதிரி தங்களை பொசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி ஒரு 157 பாயிண்ட் வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி மார்னிங் வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம், கோட்டாக்கோட ரிசல்ட் வந்திருக்கு. அது வந்து கொஞ்சம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டோட ப்ரைஸுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கேற்றாப்புல இன்றைக்கி தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 7% அளவுக்கு வந்து கோட்டாக் பேங்க் வந்து கீழே விழுந்துருச்சு. அதுதான் வந்து மார்னிங்கிலிருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கு முக்கியமான ட்ரிகர் பாயிண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது ட்ரிகர் பாயிண்ட்டாக இருந்தாலும் அது கூடவே சேர்ந்து கீழே விழுறதுக்கு நிறையா ஸ்டாக்ஸுகள் இருந்த காரணத்தினால தான் இன்றைக்கி நிஃப்டியை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து நிஃப்டியில் இருக்க டாப் வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஸ்டாக் நெகட்டிவாகவும் ஒரு 5 ஸ்டாக் பக்கமாக பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4th பிளேஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். 2.5% விழுந்துருந்துச்சு. டிசிஎஸ் இன்னைக்கு 1.8% விழுந்துருந்துச்சு. ஸோ மற்ற ஸ்டாக்லாம் அந்தளவுக்கு பெருசாக ஏறாத காரணத்தினால தான் நிஃப்டி அப்படிங்கிறது பெருசாக கீழே விழுந்துருச்சுங்க. அண்ட் இதுதான் வந்து நிஃப்டி 50யோட நிலவரம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஸ்டாக் மட்டும்தான் பாசிட்டிவாக இருந்துச்சு. அதை தாண்டி பாருங்கள் எல்லாமே நெகட்டிவாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி ஐடி செக்டரில் ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருந்துச்சுங்க. ஸோ இன்ஃபி மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பாசிட்டிவாக முடிச்சிருந்தான். அதை தாண்டி பாருங்கள் இருக்குது எல்லாமே பயங்கரமான பியரிஷ். முக்கியமாக விப்ரோ வந்து 3.5% பக்கமாக கீழே விழுந்துருந்துச்சு. ஸோ இதுதான் இப்படி இருக்குது. மற்ற மார்க்கெட்டில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே பார்த்தீங்களா, இது வந்து நிஃப்டி 500 ஸ்டாக்ஸு. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை உங்களுக்கு வந்து பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தாங்க தெரியுது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி பியரிஷாக தான் இருந்திருக்கு. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இன்றைக்கி நிஃப்டி 50 மட்டும் கீழே விழுகலை, ஓவரால் மார்க்கெட்டே இன்றைக்கி வந்து தலைகீழாகத்தான் குதிச்சிருக்குது, பயங்கர பியரிஷாக தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து இதிலிருந்து நம்மளுக்கு தெரியுதுங்க. இப்போ அப்படியே நம்ம நிஃப்டியோட இன்ட்ராடே ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு வருவோம். இன்றைக்கி பாருங்கள், மார்னிங் வந்து ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரில் கீழே போச்சு. இந்த 24,732 அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour and 4 hourல லிக்விடிட்டியாக இருந்துச்சு. கரெக்டாக ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்வீப் பண்ணிவிட்டு மேலே போச்சு. மேலே போயிட்டு இந்த 15 minutes லிக்விடிட்டி 24,880 கிட்ட ஒரு 15 minutes லிக்விடிட்டி இருந்துச்சு. அந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ஸ்வீப்பை போட்டு இந்த ஃபேர்வாலி கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆகி ஃபுல்லாக கீழே போயிருச்சுங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி மார்க்கெட் மேலே போயிருக்க வேண்டியது 2 முக்கியமான லிக்விடிட்டியை வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து உடச்சி மிகப்பெரிய ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்காம கீழே போயிருக்கு. அதனால் இதுக்கப்புறம் வர ரிவர்சல், ஒரு புல்லிஷ் ரிவர்சல் எப்பயாவது வருதுன்னு வச்சுங்களேன், அதுவுமே எப்படி மார்க்கெட் இப்போ பெருசாக ரீட்ரேஸ்மெண்ட் இல்லாமல் கீழே விழுந்துச்சோ அதே மாதிரி மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் 25,000 அப்படிங்கிறது ஒரு ரவுண்ட் நம்பருங்க. அந்த ரவுண்ட் நம்பரை தாண்டி மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்து கீழே விழுந்ததும் ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் வராததும் புல்ஸ் கிட்ட சத்து ரொம்பவே குறைஞ்சி போச்சு. சுத்தமாக வந்து சற்று பற்றாக்குறையால் அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுதுங்க. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாங்கர் டைம் ஃப்ரேம்லேருந்து போயிடலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோடைய வீக்லி டைம் ஃப்ரேம். ஸோ ஆல் டைம் ஹைலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக மார்க்கெட் கீழே விழுந்துச்சு. எப்படி கீழே விழுந்துச்சோ அதே மாதிரி வெறித்தனமாக மார்க்கெட் மேலேயுமே ஏறி போச்சுங்க. ஸோ நம்ம அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற மாதிரி PO3 கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து அக்குமுலேஷன், நிஃப்டி கன்சாலிடேட் ஆன இடம். மேனிப்புலேஷன் அப்படின்ட்டு மேலே போச்சு. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியில் ஒரு ஃபேர்வாலி கேப்புமே இருந்துச்சுங்க. ஸோ அந்த ஃபேர்வாலி கேப்லேருந்து தான் ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகி கீழே வருது. 1 hourல பியரிஷ் ஆச்சு, 4 hourல பியரிஷ் ஆச்சு. இப்போ 1 டேலையுமே வந்து பார்த்திங்கன்னா பியரிஷ் ஆகி மார்க்கெட் வந்து கீழே போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு வீக்லி டைம் ஃப்ரேமில் ட்ரா லிக்விடிட்டி அப்படிங்கிறது 24,472 அப்படிங்கிற லெவல் தான் இருக்குது. இந்த லெவலுமே பிரேக் ஆகும்போது ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா 23,976 அப்படிங்கிற லெவல் வரைக்குமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. இது பிரேக் ஆச்சுன்னா இது செகண்ட் சப்போர்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இதை தாண்டி போகிறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம்னு நினைக்கிறேங்க. ஸோ பார்க்கலாம், மோஸ்ட்லி இங்கேருந்தே ஒரு ரிவர்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரும்போது தான் நம்மளுக்கு தெரியும், இப்போ நம்மளால் அதை சொல்ல முடியாதுங்க. சரி, ஓகே. இப்போ அப்படியே நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் வருவோம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் தொடர்ந்து 3 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து பியரிஷாக க்ளோஸ் வச்சிருக்கு. ரொம்ப ஒஸ்ட்டுங்க. ஏன்னா ஒரு புல் மார்க்கெட்டை என்றைக்குமே 3 நாள் தொடர்ந்து நிஃப்டி பியரிஷாக க்ளோஸ் வைக்கக்கூடாது. 2 நாள் தான் வைக்கணும். 3ஆவது நாள் ஏதாவது தாக்கு பிடிச்சி ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துடணும். அதுக்கான சைனை தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு 1 hourல கொடுத்துச்சு. பயங்கரமான ஒரு புல்லிஷ் கேண்டில் கொடுத்து, அதுவும் லிக்விடிட்டி ஃபீ படிச்சுட்டு வேறு போயிருந்தான் 4 hourல. சரி, ஓகே, அவன் மேலே தான் போவான் அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளோதான், மேலே அந்த 15 minutes லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு பயங்கரமாக கீழே விழுந்துருந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி டே கேண்டில் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு நல்ல விக்கோட கீழே போயிருக்கு. அண்ட் இந்த முக்கியமான லிக்விடிட்டி ஸ்வீப்பும் அடித்ததுனால கண்டிப்பாக இப்போ ட்ரான் லிக்விடிட்டியான 24,772 தான் நோக்கி போக போகுது. இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த 24,894 25,084 வரைக்கும் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஃபேர்வாலி கேப் இருக்குது. சப்போஸ் இங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி மேலே போச்சுன்னா அந்த ஃபேர்வாலி கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேம். அடுத்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி 1 hourல வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் செல்லிங் ப்ரெஷர் தான், 1 hourல செல்லிங் ப்ரெஷர் தான்.
இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து புல்லிஷாக மாறணும் அப்படின்னா 25,000 தாண்டினா பத்தாது, 25,257 கிட்ட தான் 1 ஹவரோட லிக்விடிட்டி இருக்குது. அதையுமே தாண்டி போகணும். அதை தாண்டறதுக்கு முன்னாடி 2 படிக்கட்டுகள் இருக்குது. இது ரெண்டுமே பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 24,715 781 வரைக்கும் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. அதையும் தாண்டி போச்சுன்னா 24,902 25,046 வரைக்கும் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இதை ரெண்டையும் தாண்டி போனாலும் 1 ஹவரில் லிக்விடிட்டி வந்து 25,257 இருக்குது. வந்துட்டியாப்பா, நல்லா இருந்துச்சா, கீழே போ அப்படின்ட்டு முக்கியமாக ப்ரைஸை ரிவர்சல் பண்ண வைக்கக்கூடிய இடமே இந்த 25,257 தாங்க. இவ்வளோ தூரம் வந்து போகணும். ரொம்ப கஷ்டமான பாதை தான், மேலே ஏறி போகக்கூடிய பாதை. பட் இன்றைக்கி விழுந்த மாதிரி டெய்லி மார்க்கெட் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரே நாள் தான் ஒரு 300-400 பாயிண்ட் கூட மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நடக்குமா தெரில, பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்தியா விக்ஸுங்க இன்றைக்கி மார்னிங்லேருந்தே பயங்கரமாக மேலேயே தான் ஏறிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டுமே 6% ஏறி முடிஞ்சிருக்கு. அதாவது அல்ட்ரா லோ விக்ஸுகள் இருந்துச்சுங்க, 10.5 ரேஞ்சில் இருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து 12 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்துருந்துச்சு. ஸோ இந்த இந்தியா விக்ஸை பற்றி நான் வந்து அடிக்கடி உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். என்றைக்குமே மார்க்கெட் கீழே விழுகும்போது இந்தியா விக்ஸ் ரைஸ் ஆகுதுன்னா ஃபியர் அதிகமாகுதுன்னு அர்த்தம். அண்ட் செல்லிங் ப்ரெஷருமே வந்து அதிகமாகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நம்ம சேனலோட ரெகுலர் வியூவர்ஸ் கண்டிப்பாக தெரியும். இன்றைக்கும் அதே பேட்டர்ன் ரிப்பீட்டடாக வந்துச்சு. இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்லா செல்லிங் ப்ரெஷரும் இருந்துச்சு, இந்தியா விக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே போச்சு. ஸோ இன்னுமே மார்க்கெட்டில் ஃபர்தராக செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சுன்னா இன்னுமே வந்து இந்தியா விக்ஸ் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆப்ஷன் ப்ரீமியம்ஸுமே நல்லா ஏறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்து கடைசியாக நம்ம வந்து பிட்காயினை பற்றி பார்த்துடலாங்க. ஸோ பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே 4 ஹவர் லிக்விடிட்டியில் ஸ்வீப் அடிச்சு, இந்த கேண்டில் தான் லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்ச கேண்டில் மேலே போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை கிட்ட போயிட்டு அந்த இடத்துல 4 ஹவர் லிக்விடிட்டியுமே இருந்துச்சு, அதையுமே ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி சப்போஸ் இந்த ஃபேர் வேல்யூ கேப் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபேர் வேல்யூ கேப் எனக்கு ஈவினிங் வரைக்குமே அது ஃபேர் வேல்யூ கேப்பாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிட்காயின் வந்து ஆல் டைம் ஹையான 1,22,064 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இங்கே ஃபேர் வேல்யூ கேப் வரல, ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் வந்துருச்சு அப்படின்னா 1,17,762ங்கிறது ஒரு சப்போர்ட் ஒன்றாக இருக்கும். அதுவும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் 1,17,080 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அதுவும் பிரேக் ஆகிற பட்சத்தில் இன்னும் ஃபர்தராக ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினோட மொமெண்டமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேரிஷாக தாங்க இருக்குது. ஸோ இப்போ ஓவராலாக சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னா தொடர்ந்து 3வது நாளாக நிஃப்டி வந்து கீழே விழுந்திருக்கு. அண்ட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் தொடர்ந்து 4 வாரங்கள் வந்து கீழே விழுந்துருந்துச்சு. இது 5வது வாரத்துடைய முதல் நாள். அன்றைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்ததும் நிஃப்டி 157 பாயிண்ட் நெகட்டிவாக முடிஞ்சதும் ஓவரால் மார்க்கெட்லேயுமே பெரிய செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஸ் ஆஃப் கன்சர்னாக இருக்கிறது. மார்க்கெட் கண்டிப்பாக பியரிஷாக தான் இருக்குது. எந்த நேரத்தில் வேணாலுமே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் வந்து நிறையா பொசிஷனல் பிளேயர்ஸோட ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப்பு கீழே போனால் 2 ஸ்டெப்பு கீழே போனால் ஒரு ஸ்டெப்பு மேலே வரணும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்டெப்புக்கு பக்கமாக கீழே போயிடுச்சு. அப்போது ஒரு ஸ்டெப் மேலே வரது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெறித்தனமாக வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி கீழே போகும். இந்த வெறித்தனமாக ஒரு மூவ் வந்து எப்போ வரும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கான கேள்வியாக இருக்குது. நாளைக்கும் மார்க்கெட் கீழே போச்சுன்னா கண்டிப்பாக அந்த மூவ் வந்து நாளைக்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நாளைக்கு ரெக்கவர் ஆச்சு, இல்லை ரெக்கவர் ஆகாமல் கன்சாலிடேட் ஆச்சு அப்படின்னா தான் வந்து ஃபர்தராக அந்த மூவ்மெண்ட்டை வந்து நம்ம கணிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஷியஸாக இருக்க வேண்டிய நேரம். பொசிஷனலாக எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே இல்லைங்க. இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. கீழே போகணும்னு சொல்ல முடியாது, இங்கேருந்து கரெக்டாக மேலே போகணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா கீழே இன்னொரு ட்ரான் லிக்விடிட்டிக்கு போகிறதுக்கு இன்னொரு 200 பாயிண்ட் தான் இருக்குது. அதே மேலே போச்சுன்னா ஆல்ரெடி மார்க்கெட் பீரிஷாக தான் இருக்குது. எவ்வளோ தூரம்? இன்னும் 25,250க்கு மேலே போனால் தான் புல்லிஷ் அப்படிங்கிற நிலமையில் இப்போதைக்கு பொசிஷனல் பிளேயர்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இயங்க வேண்டிய நேரமாக இருக்குது. மார்க்கெட் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேரக்ஷனில் பேரிஷாக தான் இருக்குது. இருந்தாலுமே என்ட்ரி எடுக்கக்கூடிய ஒரு சரியான இடத்துல இல்லை அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு பொறுமையே பெருமைன்றங்க. அப்போ தான் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியும்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் மணியை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்குமே அந்த ஸ்மார்ட் மணியை பேஸ் பண்ணி எப்படி அனலைசிஸ் பண்ணுறது, எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுப்பேன். அண்ட் உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் கொடுத்து அதையுமே வந்து கரெக்ட் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் சர்வீசஸ்மே உங்களுக்கு தேவைப்படுது. மார்க்கெட்டை நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட கோர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா BTT ஆப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பருமே இருக்கும், அதுவுமே எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபர்தராக கைட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ.